இங்க ஒரு லேடி அவங்க பையனுக்கு முத்தம் கொடுத்ததுமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. ஆனா அவங்க பையன் அதை பார்த்து பேனிக் ஆகாம கேஷுவலா அவங்களை டச் பண்ணி எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. ஏன்னா சாமுக்கு ஒரு பவர் இருக்கும், அவன் செத்து போன எதை தொட்டாலும் அதுங்க ரிவைவ் ஆயிரும். ஆல்ரெடி செத்து போன அவன் அம்மாவை அவன் பவரை வச்சுதான் அவன் ரிவைவ் பண்ணிருப்பான். ஆனா அவனுக்கே தெரியாது அவனால ரிவைவ் பண்ணப்பட்டவங்க மறுபடியும் அவனை தொட்டா பெர்மனண்டா செத்து போயிருவாங்க. அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா தனிமையிலே வளர்ந்ததும் ஒரு பை மேக்கரா மாறுறான். அவன் பவர்ஸை வச்சு அழுகி போன பழங்களுக்கு உயிர் கொடுத்து அதை வச்சு பைசா உருவாக்குறான். அப்போ ஒரு நாள் அவன் குப்பையை போட போறப்ப ஒரு கிரிமினல் கீழே விழுந்து செத்து போய் அவன் மேல பட்டதுமே ரிவைவ் ஆயிடுறான். உடனே எதுவுமே புரியாம இருந்து ஓட பாக்குறான். அப்ப சாம் அவனோட சீக்ரெட் வெளியில வந்துருந்து அவனை மறுபடியும் டச் பண்ணிடுறான். ஆனா இது எல்லாத்தையும் அந்த கிரிமினலை துரத்திட்டு வந்த போலீஸ்காரர் பாத்துறாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வருது. சாமோட பவர்ஸை வச்சு குற்றவாளிகளை பிடிக்கலான்னு முடிவு பண்றாரு. அதுக்காக அவங்க சாமோட பவர்ஸை வச்சு டெட் பாடிஸ் எழுப்பி உண்மைகள் தெரிஞ்சதுமே மறுபடியும் அவங்கள பழைய மாதிரி மாத்திடுறாங்க. இதனால சாமுக்கு பணமும் நிறைய கிடைக்க அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு கடைசியா இதையே ஒரு தொழிலா பண்ண ஆரம்பிச்சிடறான்.